ரோஹித் சர்மா மட்டும் சதம் அடிக்காம அதிரடியா விளையாண்டு இருந்தா சிஎஸ்கேவை வீழ்த்திருக்கிறான்னு ஆர்ஜிபி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் பந்து வீசாம இருந்தா சிஎஸ்கேவை வீழ்த்திருக்கிறான்னு மும்பை ரசிகர்கள் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல எதிரான மும்பை தோத்தாங்க, எதிரான சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற இந்த மேட்சுடைய ஹைலைட் பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். மும்பை விசஸ் சிஎஸ்கே ரெண்டு பேருக்கு இடையான 29வது ஐபிஎல் மேட்ச்ல காசை விட்டு பெற்ற ஹர்திக் பாண்டியா சாதகமா பந்து வீசி தேர்வு செஞ்சாங்க. சோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கி சிஎஸ்கேல அஜிகே ரஹானே, சச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் பேரா களமிறங்கினாலும் ரஹானே 8 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக, ரவீந்திரா 16 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது சேஜ் கோபால் போட்ட பால்ல கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த சிவம் துபே, ருத்ராஜ் கேட்வார் மேட்ச் அங்கிருந்து அதிரடி எடுத்துட்டு போனாங்க. சிவம் துபே அவருடைய 2வது அரைச்சதத்தை இந்த மேட்ச்ல பூர்த்தி பண்ணது மட்டும் இல்லாம அதிவேகமா ஐபிஎல்ல 2000 ரன்களை கடந்த வீரர்கள் லிஸ்ட்ல முதலிடம் பிடிச்சு சம்பவம் பண்ணார். அதிரடியா விளையாண்ட சிவம் துபே, ருத்ராஜ் கேட்வாலுக்கு எப்படி பந்து வீசணும், யாரை பந்து வீச அழைக்கிறதுன்னு தெரியாம மும்பை அணியை மிரண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ஹர்திக் பாண்டியா, ரொமாரியோ செபர்ட், செரான் கோசினி எல்லா ஓவரையும் வச்சு செய்ய எம்எஸ் தோனியே ருத்ராஜ் கேட்வால் அடிச்ச ஒரு ஷாட்டை பார்த்து மிரண்டு போய் வாய் போலந்து பார்த்துட்டு இருந்தார். அந்த அளவுக்கு 2 பேரும் வேற லெவல்ல மும்பை பவுலர்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இது கதைக்காகாதுன்னு ஹர்திக் பாண்டியா கையில பந்து வந்த உடனேயே ருத்ராஜ் கேட்வால் 40 பாலுக்கு 49 ரன், 5 சிக்ஸ், 5 பவுண்டரி, 172 சேர்க்கிட்டு இருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பால்ல நவீட்ட கேட்ச் கொடுத்துட்டு ஹர்திக் வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்து டேனியல் மிச்சல் துபே கூட சேர்ந்து அதிரடி விளையாடுன்னு பார்த்தா துபேவுக்கு ஸ்டேக்கே கொடுக்காம டெஸ்ட் மேட்ச் விளையாண்டா டேனியல் மிச்சல் 14 பாலுக்கு 17 ரன் அடிச்சு மிச்சர் சாப்பிட்டு ஹர்திக் பாண்டியா போட்ட பால்ல கடைசியில அவுட் ஆயிட்டு வெளில போக, உள்ள வந்த தலை எம்எஸ் தோனி கடைசி ஓவர்ல 3வது பால் 6, கடைசி ஓவர்ல 4வது பால் 6, கடைசி ஓவர்ல 5வது பால் 6ன்னு ஹாட்ரிக் 6 அடிச்சு சிஎஸ்கே ரசிகர்களை மகிழ்வித்தது மட்டும் இல்லாம சிஎஸ்கே 200 ரன் அடிக்க முக்கிய காரணமா டோனி அமைஞ்சார். மேலும் டோனி கடைசி பாலை 6க்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பார், ஆனா 2ஆ கன்வெர்ட் ஆயிருக்கும். இதனால டோனி 4 பாலுக்கு 20 ரன், 3 சிக்ஸ், 500 சேர்க்கிட்டு வச்சு கிரீஸ்ல இருக்க. சிவம் துபே 38 பாலுக்கு 66 ரன், 10 பவுண்டரி, 2 சிக்ஸ், 178 சேர்க்கிட்டு வச்சு கிரீஸ்ல இருக்க. சிஎஸ்கே 20 ஓவர் முடிவுல 4 விக்கெட் இழப்புக்கு டோனியுடைய அதிரடி ஆட்டத்தால 206 மிகப்பெரிய டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் கடைசி ஓவர் போடாம உம்ரா போட்டிருந்தா கண்டிப்பா ஒரு 190 ரன்குள்ள சிஎஸ்கே சொல்லிருக்கலாம். அதற்கப்புறம் களமிறங்கிய ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் தொடக்கத்திலிருந்து வானவேடிக்கையை காட்டினாங்க. இவங்க 2 பேருடைய அதிரடி ஆட்டத்தை பார்த்து சிஎஸ்கே பவுலர்கள் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆஹா மேட்சை விட்டுறாதீங்க, பதிரானாவை கூப்பிட்டு பந்து வீச சொல்ல பதிரானா இஷான் கிஷன் 15 பாலுக்கு 23 ரன்ல வெள்ள அனுப்பா. அதே ஓவர்ல சூரியகுமார் யாதவ 2 பாலுக்கு டெக் அவுட்ல முஸ்டிபிஸ் ரகுமான் பிடிச்ச ஒரு வேற லெவல் கேட்ச்ல சூரியகுமார் யாதவ் வெளில அனுப்பிட்டார். சோ பதிரானா ஒரே ஓவர்ல 2 பெரிய விக்கெட் எடுத்து சிஎஸ்கே போட்டிக்குள்ள கொண்டு வந்தார். அதற்கப்புறம் உள்ள வந்து திலக் வர்மா ரோஹித் குள்ள பார்த்து வச்சு 2 பேரும் அதிரடியா விளையாட இது சரி வராதுன்னு பதிரானாவே திலக் வர்மா விக்கெட் எடுத்தார். 20 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது பதிரானா போட்ட பால்ல சர்துல் தாக்கூர் வேற லெவல்ல கேட்ச் குடிச்சு திலக் வர்மாவை வெளில அனுப்ப, அதற்கப்புறம் உள்ள வந்து ஹர்திக் பாண்டியா 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது டெஸ்பாண்டே போட்ட பால்ல அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. இதுக்கு 16வது ஓவர்ல சர்துல் தாக்கூர், டெஸ்பாண்டே வெறும் 3-2ன்னு ரன்களை விட்டு கொடுத்து சூப்பரா பாலை போட்டுட்டு ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்துட்டு வெளில போக, அடுத்ததான் வந்து டிம் டேவிட் 5 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது முஸ்டிபிஸ் ரகுமான் போட்ட பால ரசின் ரவீந்திரா கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல ரோஹித் சர்மா மட்டும் தனியானா போராடி இருந்திருப்பார். அந்த சமயத்துல உள்ள வந்து ரொமாரியோ செபர்ட் 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது 14 போட்ட பால கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போக, கடைசி 6 பாலுக்கு 34 ரன் அடிச்சா வெற்றி பெற சூழ்நிலை இருக்கும்போது 14 கடைசி ஓவரை வேற லெவல்ல போட்டு ரோஹித் சர்மாவை சதம் மட்டும் அடிக்க வச்சு வெற்றியை பறிச்சுட்டாங்க சிஎஸ்கே. ரோஹித் சர்மா 63 பாலுக்கு 105 ரன், 11 பவுண்டரி, 5 சிக்ஸ் அடிக்க மும்பை அணி 20 ஓவர் முடிவுல 6 விக்கெட்ல போயிருக்கு 186 ரன் அடிச்சாங்க. சிஎஸ்கே பதிலீச்சு தரப்புல கேம் சந்திரா 4 ஒரு 28 ரன்களை விட்டு கொடுத்து 14 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணிட்டார். சோ இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா சதம் அடிச்சு சம்பவம் பண்ணாலும் அவருடைய சதம் சர்ச்சைக்குரிய சதமா இருக்கு. ஏன்னா அவர் 15, 16, 17 ஆகிய ஓவர்கள் அதுலயும் டெஸ்பாண்டே, சர்துல் தாக்கூர்னு அனுபவம் குறைந்த ரோஹித்துக்கு பழக்கப்பட்ட வீரர்களுடைய ஓவர்ல அதிரடியா விளையாடாம செஞ்சுரிக்காக சிங்கிள் வச்சிருக்கார். அதனாலதான் ரோஹித் அந்த ஓவர்ல அதிரடியா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ரசிகர்கள் சொல்றாங்க. ஏன்னா விராட் கோலி ஸ்லோயஸ்ட் சதம் அடிக்கும் போது ஆர்ஜிபி ரசிகர்களை ரோஹித் சர்மா ரசிகர்கள் கலாய்ச்சாங்க. அதற்கு பதிலடி தற்போது ஆர்ஜிபி ரசிகர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மும்பை ரசிகர்கள் அதெல்லாம் கண்டு கொள்ளாம ஹர்திக் பாண்டியா தான் காரணம், கடைசி ஓவரை ஏன் போட்டாருன்னு தெரியல, பேட்டிங்ல வந்து அடிப்பார்னு பார்த்தா தேவையில்லாம கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதுதான் தோல்விக்கு காரணம்னு மும்பை ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியா மீது வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச்ல மும்பை தோக்க யாருக்கா? ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவர் போடாம வேற யாராச்சும் போட்டு இருந்தா மும்பை இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கரெக்டாக கவலை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.